பாலிடிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை. நீ எந்த படமாக எடுத்துட்டு வாங்க, அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கணும். இருக்குது, அதுதான் வச்சு பண்ணியிருக்கு. வானத்தை போல அது பெரிய பிளாக் பஸ்டர். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து சாம்ராட் அசோகா தான் வரும். அவர் நிறைய வார்லாம் பண்ணி நிறைய கேப்சர்லாம் பண்ணி கடைசியில் புத்தி சிதற போய் சாஃப்ட் ஆகிட்டார். ஆமாம். அந்த அசோகாவுக்கும் இந்த அசோகாவுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன மாதிரி? இந்த அசோகாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சீனில் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கேரக்டர் சொன்னுவார், அசோகா நீ சக்கரவர்த்தி தான். எப்படி சக்கரவர்த்தி வந்து அந்த ஜாதியில் இல்லை, ஜாதியில் சக்கரவர்த்தி இல்லை, நீ ನಿನ್ನ கேரக்டரில் சக்கரவர்த்தி. ನಿನ್ನ உள்ளே இருக்கிற என்ன ஃபயர் இல்லையா, அதுதான் சக்கரவர்த்தி. இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும், நீ போடா, நீ பண்ணுற நீ போடா. அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. அதுதான் சக்கரவர்த்தி அசோகா. 70s நடக்கிற ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு, சாமராஜ் நகரத்தில் நடக்கிற ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இது காதல் படமா பக்தி படமா? இது பக்தி காதல் ஒன்றுமே இல்லை. காதல் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டியாக ஒரு கதை. கம்யூனிட்டியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன், எஜுகேஷனில் அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும். அப்பாவுக்கு என்ன, அவர வேலை வந்து அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி. அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு, இல்லை என்னுடைய பையன் வந்து இதை பண்ணக்கூடாது, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வேண்டாம் நமக்கு. அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போவானா இல்லையா, இதுதான் பிரச்சனை வரும். அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள. பெரிய பிரச்சனை ஒரு இன்டர்வல் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது, அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவான், அதுதான் கதை. தமிழில் நல்ல கதையோட வர்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹியர் சார், ரைட். சொல்லுங்க. இது வந்து குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும். என்ன சார், என்ன குலத்தொழில், இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் வந்து பண்ணுறாங்க இல்லையா? ஸோ தட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் பீயிங் அண்டர்டேக்கன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படி நெசசிட்டி கிடையாது. பீப்புள் ஃப்ரம் த லோவர் கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு த டாப் அப்பர் கம்யூனிட்டிஸ். ஐ மீன் ஷுட் பி ஃப்ரீ டு சூஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை தான் வந்து உங்கள் கதை சொல்லுது. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இல்லைங்களா உங்கள்து? இல்லை, காஸ்ட் மேலே இல்லை, இது வந்து இது வேலை மேலே இருக்குது. இது வேலை மற்ற நடக்கிற க்ரைம் என்ன, அங்கே என்ன, அங்கே அர்னிங் வந்து ரொம்ப இருக்குது. ஏன்னா முடி எடுத்துறதுக்கு வந்து அர்னிங் ரொம்ப இருக்குது. அது அவருக்கு கம்ப்ளீட்டாக வந்திருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஃபைட் பண்ணுறதுக்கு யார் இருக்குது, அதுக்காக ஒரு ஹீரோ வேணும், அதுக்காக ஒரு தைரியமாக இருக்க ஒரு பையன் வேணும், அதுதான் அசோகா. இது கேஸ்ட் மேலே, கம்ப்ளீட் கேஸ்ட் மேலே அந்த மாதிரி கம்ப்ளீட் கேஸ்ட் வச்சு பண்ணியிருக்க படம் இல்லை. இது வந்து இது ஒரு மேட்டர் இருக்குது. ஏன்னா அவரை ಈಗ நான் என்ன 500 rupees ஐ எம் அர்னிங் 500 rupees, அது நமக்கு வேணும். அது இல்லாமல் என்ன வரும், அதுதான் பிரச்சனை. 500 நீங்கள் வச்சு எனக்கு 10 ரூபாய் கொடுக்குறது நியாயமா? அதுதான் நம்ம நியாயக்காக நம்ம we are fighting for our rights. அதில் நடுவில் வரும் நம்ம லவ் ஸ்டோரி. Is this movie being made in, or is it being released only in Kannada, or is it being released in all other languages? How many languages? Same name, same time? Yeah, The Rise of Ashoka ನೇಮ್ಲೆ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ಲಿ ಬರೋ. ಅದು ಒಂದು ತಮಿಳು ನಮಗೆ ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್, ಕನ್ನಡ ತಮಿಳು ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್. ಬಿಕಾಸ್ இந்த கதை வந்து சூட் ஆகுது, நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது. அதனால கன்னட தமிழ் மெயின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, செகண்ட் தமிழ். இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு 3 o'clock 3 o'clock படம் பார்க்குவாங்க. அது போயிட்டுருக்கு. இப்போ மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன், ஒரு பிக் நியூஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. என்னென்னா காந்தாரா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோனோட சேர்ந்து வரீங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரீங்களா, இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா?
இது மார்க்கெட் எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்ணுறதோ அது வேற மாதிரி படம். இது மார்க்கெட்டுக்காக பண்ணியிருக்க படம் இல்லை, இதுக்கு ஒரு காசு இருக்கு, அந்த காசை வச்சு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி படம் நான் இங்கே தமிழில் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் அந்த காசு இருக்கிற படம் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான், இங்கே பிளாக் பஸ்டர் தான், 100 crores கிளப் தான், அதை நான் பார்த்துருக்கேன். அதுதான் கதை. நம்ம உள்ள ஒரு கதை இருக்குது, கர்நாடகத்தில் ஒரு கதை இருக்கு, அது இங்கே பார்க்கணும். என்னுடைய ஆசை, நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற கொஸ்டின் கரெக்டாக இருக்கு. ஆமாம், காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி. அவர் நமக்கு வேணும், ஒரு பிஸ்னஸ் வேணும் இல்லை, பிஸ்னஸ் வேணும். பிஸ்னஸ்க்கும் மேலே என்ன, அந்த கேரக்டருக்கு சப்திமே வேணும். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு, அவர் மாதிரி இருக்கு அந்த கேரக்டர், அது வேணும் நமக்கு. அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிருக்கு. தேங்க்யூ. யார் கேரக்டர் சார்? ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார். இது வந்து இது பார்பர் கம்யூனிட்டி மேலே நடந்திருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட். இன்ஸ்பிரேஷன் சார். நடுவில் நம்ம ஸ்டோரி இருக்கு, ನಾವು ஸ்க்ரீன் பிளே நம்ம வேற சீன் வச்சு அது எல்லாமே இருக்கு, நம்ம ஸ்டோரி கூட இருக்கு, அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்லை. யா, A lot of approaches came about, sir, but I did not choose for a lot of reasons. Mainly because I was being cast for the same type of roles or for very older characters. So that's why I made a decision of not wanting to choose this because it was at least the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10-15 years older. Now I look younger than my age. So now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil. So I'm going to come very, very soon. I have 2 that I'm shooting currently. One is for release. And then one we've already announced, Halagalli. And another one I'm going to start shooting soon. Sir. Thank you. ஹீரோ சார் பாபர் அப்படின்னு எடுத்துருக்கீங்க. இந்த பார்பர் கம்யூனிட்டி அரசியல் இல்லாமல் ஜாதி வரலை. ஸோ நீங்கள் காமிக்க போகிறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின், பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது அவங்க தான். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அன்றைக்கி 71 இருந்த பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா? 100% அதுதான் வச்சிருக்கேன். பாலிடிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை. நீ எந்த படமாக எடுத்துகிட்டு வாங்க, அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கணும், இருக்குது. அதுதான் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த பாலிடிக்ஸ் என்ன, நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பாலிடிக்ஸு. இன்னும் வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு, இப்போ கூட நடந்திருக்கு. பாலிடிக்ஸ் இருக்குது. பாலிடிக்ஸ் இல்லாமல் படம் பண்ணுறதோ அதுக்கு வேல்யூவே இல்லை. என்னுடைய விஷன் அவ்வளோது. ஹீரோயின் காந்தாரா 2 ஸோ இங்கே வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட சொன்னாங்களா செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம், நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு? Yeah, I mean, because it happens thousands of years ago, and you watched Kantara chapter 1, you know what the heroine's character is. When in Kantara 1, my graph is only completely different. I stand up for the community, I start the fight, I start the war. But here it wasn't like that. The character graph was different, the arc was different. So obviously I couldn't be placed there. Thank you. ஹீரோ சார். சார் சார் Last question. சார், எனக்குள் ஒருவனா லூசியா தான் எனக்குள் ஒருவனா வந்தது. ஆமாம். அதுலேயே ரிஷப் செட்டி நடிச்சார் இல்லையா போலீஸா? எஸ். ஒரு சின்ன கேரக்டர். அவரை பற்றி ஏதாவது சொன்னாரா சார்? காந்தாரா? யா, அஃப்கோர்ஸ் காந்தாரா இஸ் ப்ரௌடு பிகாஸ் நம்ம கன்னட சினிமாக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கேஜிஎஃப் வந்ததுக்கப்புறம் வந்து காந்தாரா, அது வேறு மாதிரி படம். காந்தாரா கூட அது இப்போ வந்திருக்க மார்க்கெட்டு. இப்போ வந்து நீங்கள் எல்லாம் பேசுங்க, கேட்டுங்க. ஏன்னா கேஜிஎஃப் காந்தாரா அந்த மாதிரி சொல்கிறது ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம கன்னட படத்துக்கு வந்து அவ்வளோ மார்க்கெட் வந்து இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இல்லையா? அது வரைக்கும் வந்து என்ன இருக்குது, தமிழ் தெலுங்கு ரெண்டுமே இருக்குது சவுத் இந்தியாத்தில். இப்போ கன்னடா கூட மேலே வருது, ஒரு ரொம்ப ஹாப்பியாக
விஷயம் ப்ரௌட் ஃபீலிங் நமக்கு வந்தோம். அதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் யார் யார் கீழே இருக்கா மேலே இருக்கா, அது நமக்கே ஒரு வாரம் ಈಗ நம்ம அண்ணா இருக்கா, அவன் அர்னிங் பண்ணுறது ஒரு 1000 rupees டெய்லி, நான் அர்னிங் பண்ணுறது ஒரு ₹1,00,000 டெய்லி. அது நமக்கே ஒரு வாரி ஐயோ அவனுக்கு வந்து என்ன இப்படி இருக்காமா, அவன் கூட மேலே வரணும். அந்த மாதிரி தான் கன்னடா இப்போ கன்னடா வந்திருக்கு. அது நமக்கு ப்ரௌட் ஃபீலிங்கு. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் பண்ண டைமில் அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார், கேஜிஎஃப் காந்தாரா எல்லாம் இங்கே சூப்பராக பிளாக் பஸ்டராக இருக்குது, இது கூட அப்படியே போகுது, டோன்ட் வரி, எங்கள் ஆடியன்ஸு ஓப்பனாக இருக்குது. இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் இப்போ எல்லா படம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காரு, இது கரெக்ட் டைமு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். தேங்க்யூ. லூசியா நல்ல கதை, அந்த ஹீரோ சைக்கிள் தேட்டர்லாம் இருக்கும். தமிழில் மாத்திரம் அது ஏன் ஒர்க் அவுட் அவ்வளோ மிஸ் ஆனது? நான் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சித்தார்த்த கூட பேசிட்டேன். அது வந்து அவர் நாங்கள் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டில் மீட் பண்ணி அவர் சொன்னார், சாரி பிரதர் இங்கே நல்லா அது மேக்கிங்கில் ஏதோ இதாச்சு. எனக்கு வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த படம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கார் சித்தார்த். ஆக்சுவலி அவர் சோஷியல் கன்சர்ன் எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். அண்ட் ಆ படத்தில் வந்து ಅವರು என்ன ಡ್ರಾಮೆಟಿಕ್ ஆச்சு படம் வந்து. லூசியா பேசிக் படத்தில் வந்து கன்னடத்தில் மூலத்தில் வந்து என்ன இருக்குது, அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படம். அது வந்து அது மிஸ் ஆச்சு. ஏதோ ஒரு கேரக்டரைசேஷன், அங்கே இருக்கிற லாங்குவேஜ், அது நேட்டிவ் லாங்குவேஜ் அதெல்லாம் மிஸ் ஆச்சு. அது எசன்ஸ் மிஸ் ஆச்சு. அதுதான் வேணும் படத்துக்கு. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது படத்தில், அதை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போது பிஃபோர் நீங்கள் பாருங்கள் எஜமானா வந்து பெரிய பிளாக் பஸ்டருங்க. எஜமானா ரீமேக் என்ன இங்கே மூல மெயின் இது விஜயகாந்தோடைய படம், அது விஜயகாந்த் சாருடைய படம். அது வந்து வானத்தை போல, அது பெரிய பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி நம்ம சஸ்சார் படம் எல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர். அங்கே ಹುಡುಗರು, அது போராளி, வேறு படம் எல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி அவ்வளோதான் சார். இங்கே வந்து நீங்கள் நாடகத்தில், அதாவது மேடை நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருக்கீங்க கன்னடத்தில். எந்த சூழ்நிலையில் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்குலாம் கொண்டு வரணும்னு நினச்சிங்க சார்? அப்போ நான் வந்து டைமில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெமண்டேஷன் ₹250 நான் என்னோட சீரியலுக்கு. அது ரேப் கேரக்டர். ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன் தான், ஒரே சீனு. என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு, ஏய் வாடா இங்கே ஒரு கேரக்டர் இருக்குது, வாடா நான் பிஎம்டிசி பட்ஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு வந்தானா என்ன சீன். இப்போ நான் நீனாசம் முடிச்சு வந்திருக்கேன். நான் என்னோட இது இருக்குது நீனாசம், என்எஸ்டி மாதிரி, அது ஒரு இன்ஸ்டியூட், அங்கே கத்திருக்கு வந்திருக்கேன் நான் இங்கே. இப்போ எவ்வளோ கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது. நான் எக்ஸ்பெக்டேஷனே ஃபுல் ட்ரீம் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன் பஸ்ஸில். அவர் டைரக்டர் வந்தார், வாடா ஓகே என்ன சார் இப்போ போ சொல்கிறேன் வெயிட் பண்ணுது, ரெடியா. நான் மேக்கப் எல்லாம் வச்சு அவர் மேக்கப் எல்லாம் பண்ணி ஓகே சாப்பாடுக்கு போனேன். சாப்பாடு ஆச்சு, 2 o'clock ஆச்சு, 3 o'clock ஆச்சு, 4 o'clock எனக்கு என்ன வான்னு சொல்லி உள்ளே ரூமில் ஒரு ரூம் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, நான் ஏதோ டைலாக் இருக்குது, ஏதோ பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உள்ளே வந்தேன். அங்கே நடிக்கிறது நான் நீனாசம்ல மெயின் கேரக்டர்ஸ் தான், எல்லாமே ஸ்டேஜ் மேலே சூப்பர் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்து. எல்லாம் மெயின் கேரக்டர், 4 மெயின் நாಟಕத்தில் 4க்கும் மெயின் கேரக்டர் தான். சாணக்கியா அந்த மாதிரி கேரக்டர் தான். உள்ளே வந்தானா இந்த கேரக்டர் என்ன பார்த்த, ಒಂದು பொண்ணு இருக்குது, நான் இருக்கேன், கேமராமேன் இருக்குது, டைரக்டர் இருக்கா, யாருமே இல்லை உள்ளே. எதுக்கு யாருமே உள்ளே இல்லை? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ரெடியா டைலாக் ஷீட் எங்கே? டைலாக் ஷீட்டுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னுடைய இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன், ஒரே டேக் இல்லை. எனக்கு நர்வஸ் ஃபுல்லு. இப்படி என்ன பண்ணுறது அந்த மாதிரி நர்வஸ். ஏன் ஒரே டேக்ல பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு? ஒரே டேக் இல்லை. சரி உள்ளே போயிட்டேன். சரி இன்னும் என்ன பண்ணுறது? ஓகே கேரக்டர் தான், பொண்ணு நர்வஸ்லேயே பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர்னா. சரி எவ்வளோ டேக் எடுத்தீங்க சார்? மேடம் டேக்கே இப்போ மறந்து போச்சு எல்லாமே. உள்ளே அந்த டேக்கே இங்கே மெமரியில் இல்லை, அந்த மாதிரி ஆச்சு. Satish Garu, here, right here. I'm going to ask a series of questions just to understand the film better, because we haven't had the opportunity to talk to the crew earlier. And your director is not here. I'm kind of wondering why he's not here today. 1. 2, how many days did you shoot the film in? What were the bigger challenges? Because recreating 80s, 90s era is not going to be easy. Tell us about the challenges. The date of release of the film, if you can tell it to us. Kaushik இல்லையா? No. Sorry. Hi, what's your name? Manikandan. Good question, actually. Sensible question. இந்த படம் ஒரு 70s கிரியேட் பண்ணுறதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம். அதுவும் பிகாஸ் எல்லா வில்லேஜ்லேயும் வந்து இப்போ பெரிய பில்டிங் வந்துருக்கு.
நடுவில் இந்த மாதிரி வீடு வேணும் நமக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேணும், அந்த டார் இல்லாமல் ரோடு வேணும், அண்ட் எல்லாருக்கும் அந்த கெட்டப் வேணும். அந்த கெட்டப் ஆல்மோஸ்ட் ஆல் 500 people 1000 people இன் திஸ் ஃபிலிம் உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணும். அதனால என்னாச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அது வந்து 130 days 138 days மேபி ஓவரால் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் கால் ஷீட் வந்தானா அது ஒரு 180 கால் ஷீட் 200 கால் ஷீட் வரைக்கும் வரும். 1400 ஷார்ட்ஸ் சிஜியுமே இங்கே படம் பார்த்தானா நீங்கள் ஒன்றுமே சிஜி இல்லை. பிகாஸ் சிஜி எல்லாமே ரியலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணணும். அந்த ஏனோ ஏனோ சாங் பார்த்தில்ல, அதில் உள்ள என்ன இருக்கு, எல்லாமே ஃபீல்டு இருக்குல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்லி சின்ன ஃபீல்டு தான். அது அதை வச்சு கம்ப்ளீட்லி சிஜி பண்ணி அந்த ஃப்ளவர் ஃபீல்டில் ஒரு 1/2 acre 30 ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் ஃபீல்டு தான் அது. அது இப்போ 1100 meters 100 kilometer வரைக்கும் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அது எல்லாமே சிஜி பண்ணிருக்கிறது. அந்த மாதிரி ரியலிஸ்டிக் சிஜி ரொம்ப இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இரேஸ் பண்ணுறது, ஏன்னா பவர் லைனு, அப்போ பில்டிங்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாடர்ன் திங்ஸ் இருக்கா அதை பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணுறதே நமக்கு சேலஞ்சு. 1400 ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் 6 months சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் ஃபைனல் ஆயிருக்கு. ரிலீஸ் டேட் February ஆல்மோஸ்ட் ஆல் 3rd weekல எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சார் இங்கே இந்தியா முழுக்க ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒரே ஒரு சினிமா தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் இங்கே வரீங்க, ஆதரிக்கிறோம். நாங்களும் அங்கே வரோம், ஆதரிக்கிறாங்க, இந்தியா முழுக்க ஆதரிக்கிறாங்க. சமீபத்தில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததில்ல மத ரீதியாக எனக்கு வந்துட்டு இந்தியில் வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி வந்து உண்மையிலேயே இருக்கா? நீங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை அகைன்ஸ்டாக பேசுகிறீங்களா, இல்லை ஜாதி மதம் வச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு சினிமாலையும் வந்துட்டு வாய்ப்பு தராங்களா? இல்லை, ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அது விஷயம் எனக்கு தெரியாது. அது என்ன நடந்திருக்கு அதுக்கு தெரியாது. எனக்கு அந்த டெப்த் எனக்கு தெரியாது. அந்த டெப்த்து எந்த நடந்திருக்கு, அது அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது இருக்கா அது தப்பு, அது நடந்திருக்கா அது தப்பு, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அது தப்பு எங்கேயோ தப்பு தான். அது யார் பண்ணுறது தப்பு தான். அந்த தப்பு ஜஸ்டிஃபை பண்ணுறது ராங்கு. அது யாருக்கு நியாயம் வேணும் அது வேணும். அது ஏஆர் ரஹ்மான் ஓகே, இல்லை கமலா சார் ஓகே, இல்லை சிவண்ணா ஓகே, இல்லை நம்ம ஹீரோவா ನಿಮ್ಮ ஹீரோவா, யார் தப்பு பண்ணால் தப்பு தான். அந்த தப்பு அவ்வளோதான். அது விஷயம் எனக்கு டெப்த்தில் தெரியாது. என்ன ஜாதி இருக்கா இருக்குது, கேஸ்ட் இருக்கா இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்கா இருக்குது, மேலே கீழே இருக்கா இருக்குது, 100% இருக்குது. இப்போ எடகை இது ரைட் ஹேண்டு, நாங்கள் தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்லை. இது நாங்கள் வேல்யூ பண்ணுறது இல்லை. இங்கே நம்மள வேரியேஷன் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது வேரியேஷன். அதான் நம்ம ஃபைட்டிங்கு, ஈக்குவாலிட்டி ஃபைட்டிங். நிமக்கு கூட நல்ல சேலரி வரணும், நமக்கும் நல்ல சேலரி வரணும், எல்லாருக்கும் வரணும். கரெக்டா? அதுதான் என்னுடைய கேரக்டர். த சேம் கேரக்டர் உள்ளே வச்சிருக்கேன். த ரைஸ் ஆஃப் அசோக்கில் என்னுடைய கேரக்டர் இருக்குது. பரி இது படம் இல்லை, உள்ளே நான் இருக்கேன். எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.